நண்பர்களே, உங்களில் ஒருவர், உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை. நான் என்றுமே உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை தான். உங்கள் நாயகன், உங்கள் நாயகன் நான் மயிலேசு. இந்த வீடியோவில் என்ன பதிவிட போகிறேன்னாக்கி, ஒரு முக்கியமான மருத்துவ குணம் உள்ள, அதாவது இயற்கையாகவே இது கிடைக்கக்கூடியது, விவசாயிகள் அதிகமாக விளைவிக்கக்கூடியது. இது எப்போன்னா, அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதம் தான் இது அதிகமாக விளைச்சல் உண்டு பண்ணுவாங்க விவசாயிகள். வந்து இது வந்து ஒரு கொடி மாதிரி உள்ள கிழங்கு தான். அந்த கிழங்கு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது, மகத்தான கிழங்கு. இந்த கிழங்கு வந்து, அந்த கிழங்கு பேர் வந்து சக்கரவள்ளி கிழங்குமாங்க. என்ன இருக்குது பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கிராமத்தில் இதை சீனி கிழங்கு அடிப்பாங்க. இதை சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். சரியா? கிராமத்தில் அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா வச்சுவாங்க, சீனி கிழங்கு வச்சுருக்கல உங்கள் வீட்டில், கொண்டாயே நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அடிப்பாங்க. அப்போ இந்த கிழங்குனுடைய மருத்துவ குணங்கள் மகத்துவம்லாம் தெரியலை எங்களுக்கு. ஆனால் பெரியவங்க வந்து நம்ம இயற்கை உணவுகளை அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தனால தான் அந்த அளவுக்கு ஹெல்த்தாக இரும்பு மனிதராக இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். எங்கள் அண்ணாச்சி தேனை அண்ணாச்சி, அவர் அவ்வளோ இரும்பு மனிதர் மாதிரி இப்போ 80 வயசுலேயும் அப்படி இருக்காருன்னா அதுக்கு காரணம்னா அவருடைய இயற்கை உணவு தான். அதாவது இந்த மாதிரி சீனி கிழங்கு சாப்பிடுவார், ஏரலை கிழங்கு, ஏழிலை கிழங்கு, அதுக்கப்புறம் துவையல் எடுத்துக்கிட்டால் காணத்துவையல், எள்ளு துவையல், கொத்தமல்லி துவையல், தேங்காய் துவையல், இப்படி நல்லா இயற்கையாக உள்ள துவையல்லாம் அப்படி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்க உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும், எல்லா சத்துக்களும் அதிலே வந்துடும். இதனுடைய மருத்துவ குணம் என்னங்கிறத, சீனி கிழங்கோட மருத்துவ குணம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ வண்டி நம்மகிட்ட இருக்குது, வீட்டில் வண்டி. அந்த வண்டி டெய்லி பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தணும்னா அதில் வந்து வரக்கூடிய புகைலாம் என்னாகும் புகைலாம் சைலன்சரில் தேங்கி நிற்கும். அவ்வளோ புகை ஃபுல்லாக அப்படி திக்கும்ல, அடைப்பு ஏற்படுத்த மாதிரி அப்படி சைலன்சரில் தேங்கும். சரியா? அப்போ அந்த வண்டி அப்படி புகை தேங்கி அடைப்பு ஏற்பட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நிற்கும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம உடனே சர்வீஸ் விடும் வண்டியை. சர்வீஸ் விட்டு சைலன்சர் அந்த புகையெல்லாம் நல்லா அழுக்கு நல்லா தேய்ச்சி இது பண்ணி சர்வீஸ் அடித்து அதெல்லாம் நீக்குவாங்க. நீக்கின பிறகு வண்டி ஒழுங்காக ஓடும். சரியா? அப்போது அந்த வண்டி புகை அப்படி செட் ஆகி அதில் அப்படி தேங்கி நின்று அந்த மாதிரி அடைப்பு ஏற்படுது. அப்படி நம்ம உடம்புல அதே மாதிரி தான். நம்ம சாப்பிட சிறுகுடல் பெருங்குடல் அங்கங்கே என்ன செய்யும், அந்த கழிவுகள் போய் நிற்கும். சின்ன சின்ன கழிவுகள் அங்கங்கே நிற்கும். அந்த கழிவுகளெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரே கிழங்கு இந்த சீனி கிழங்கு தான், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான். இதுதான் அந்த கழிவுகளை நீக்குது. எப்படி சைலன்சர் புகையை நம்ம சர்வீஸ் பண்ணி தூர எடுக்கமோ, அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல உள்ள கழிவு பொருட்களும் சுத்தமாகனாக்கி இந்த சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டோம்னாக்கி இந்த சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, இதுக்கு 3 பேர் இருக்கு. சரியா? இந்த கிழங்கை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள அந்த அசடு கழிவு எல்லாம் தூரம் வந்துடும். அப்படி வந்தால் தான் நம்ம கேன்சர் நோயிலிருந்து தப்பிக்க முடியும். அதே மாதிரி எந்த விதமான அலர்ஜி, எந்த விதமான இதுவுமே நமக்கு எந்த தீங்கு வராது நம்ம உடம்புக்கு. அப்படி உடம்பு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்கும். மனுஷனுக்கு வந்து 2 மட்டும் ஒழுங்காக போயிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு எல்லா விதமான நோய் உண்டாகும். என்னெல்லாம்? 1 பாத்ரூம் 2 பாத்ரூம், இந்த 2 அவங்களுக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்தால் தான் அவங்க உடல் ஆரோக்கியமாக ஹெல்த்தாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களால ஹெல்த்தாக இருக்க முடியாது. இது முற்றிலும் உண்மை, 100% உண்மை நண்பர்களே. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ கிடைக்கும் நிறைய கடைகளில், மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கும். இந்த மாதம் கிடைக்கும். எப்போம்னா ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், இந்த 2 மாதமும் அதிகமாக கிடைக்கும். இது வந்து ஒரு கொடி மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டிலே இடம் இருந்தால் அதை வந்து அந்த கொடியை அப்படியே ஊனி விடலாம். ஒரு 2-3 மாதத்தில் சீனி கிழங்கு நமக்கு அறுவடைக்கு தயாராகிடும். சரியா? கொடி மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா, அந்த சீனி கிழங்கு வந்து கொடி மாதிரி தான் அந்த இருக்கும். அந்த வேரில் இருந்து அந்த மாதிரி நமக்கு கிழங்கு கிடைக்குது. நல்லா இதெல்லாம் கிழங்கு எவ்வளோ பிரமாதமாக நான் மார்க்கெட்டில் பவர் சத்திரம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். இந்த கிழங்கு அவ்வளோ இதாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி அந்த கடையில். துப்பனம்பட்டிக்காரன் அனைத்து அந்த பவர் சத்திரம் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்க, நுழைவாயிலே வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். என் துணைவியார், என்னுடைய மனைவியை பாருங்கள், அதை அவிச்சதை பாருங்கள். குக்கரில் வைக்க 3-4 விசில் வைக்கன்னு சொல்லி அது குழஞ்சி நெளிஞ்சி பெனஞ்சி அதனுடைய மொத்த உருவமே உருகுலைஞ்சி கிடக்கு. இந்த மாதிரி உருகுலைஞ்சி கிடக்கக்கூடிய நம்முடைய உடம்பை சுத்தம் பண்ணுறது எது? இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான், இந்த சீனி கிழங்கு தான். அதனால் நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் அதிக மருத்துவ குணமுள்ள இந்த சீனி கிழங்கு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இந்த 2 மாதம் தான் அதிகமாக கிடைக்கும், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம். சரியா? விவசாயிகளும் நல்ல மகசூல் கிடைக்க அவங்க அறுவடை செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ மார்க்கெட்டுக்கு. அடுத்து இன்னொன்று நண்பர்களே, அடுத்து நான் இந்த மக்காச்சோளத்தினுடைய நன்மையை பற்றி சொல்ல போகிறேன். இதை பார்த்துருங்க, மக்காச்சோளம் இது ஒரு இயற்கை உணவு தான். சரியா? இது எங்கன்னா விளாத்திக்குளம் ஏரியா, சங்கரங்கோயில் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக பயிரிடுவாங்க இந்த மக்காச்சோளம். நான் சங்கரங்கோயில் கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன், அந்த ஏரியாவில் நிறையா பயிரிட்டு இருக்காங்க. இந்த மக்காச்சோளம் என்ன, நம்முடைய இதயத்தை முக்கியமான நம்ம உடம்புல உள்ள பகுதி, இதயத்தை வந்து நல்லா ஒரு பாதுகாப்பாக இது பயன்படுது. சரியா? கொலஸ்ட்ரால் இதில் கம்மியாக இருக்காங்களா, அந்த
கொலஸ்ட்ரால் தான் இதய சம்பந்தமான நோய் அதிகமாக உண்டு பண்ணுது. இதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இருக்காது நமக்கு. அதை குறைக்கிறதுக்கு இந்த மக்காச்சோளத்தை பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம். சரியா? அவிச்சு சாப்பிடலாம். அதெல்லாம் அவிச்சு சாப்பிட்டு தான் நல்லது. எந்த பொருளையுமே பொரிக்கிறதை விட அவிச்சு சாப்பிடணும். அதான் நமக்கு உடல் நலத்துக்கு நல்லது. இதில் இன்னொன்று என்னென்னா, மக்காச்சோளம் வந்து எந்த உடைய மருத்துவ குணம் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இப்போ சீனிக்கிழங்கு இது மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 1/2 கிலோ 1 கிலோன்னு அவிச்சு ஒரே அடியாக சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 1 கிழங்கு எல்லாம் 2 கிழங்கு அந்த மாதிரி சாப்பிடணும். இதுவும் அதே மாதிரி தான். மக்காச்சோளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டு ஏதாவது வயிற்றோட்ட அது இருந்தால் உடனே மருத்துவரை அணுகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அதிகமாக சாப்பிட்றாங்க எதையுமே. அதான் சொல்லிட்டேன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாயிரும். அதனால் அளவோடு சாப்பிடுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்கிங்க. அதுக்காக நான் இந்த வீடியோ பதிவிடுதேன். இங்கே பார்த்துங்க, சக்கரவள்ளி கிழங்கு இது முழுக்க நான் சொல்கிறேன். இதை சாப்பிட்டா உங்களுடைய உடம்புல உள்ள அவ்வளோ கழிவும் வெளியே வந்துடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மனுஷன் வந்து நம்ம மனிதர்கள் வந்து அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் ஒழுங்காக போயிட்டாலே எந்த விதமான நோயும் நமக்கு வராது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கழிவுகள் பூரா வெளியே போயிடும். அதை ஃபுல்லாக நம்ம பாடியை சர்வீஸ் பண்ணணும்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் பதிவிட்டு இருப்பேன் நான் உங்களுக்காக. உங்கள் நாயகன். அதனால் என்னுடைய வீடியோவெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நாயகன் நான் மயிலேசு. என்றுமே நான் உங்கள் நாயகன் தான்.